கடந்த 2 நாட்களுக்குள்ளாக இந்தியாவிலே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே நடந்த ஒரு கொடுமை தொடர்பாக நீங்கள் அத்தனை பேரும் பெரும்பாலும் அறிந்திருப்பீர்கள். இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக சோசியல் மீடியாக்களில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான, ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு எதிரான மிகப்பெரிய வன்கொடுமையின் உச்சகட்டம் ஊபியிலே நடைபெற்றது. ஒரு இராணுவ வீரருடைய தகப்பனார், இந்திய ராணுவத்திலே ராணுவ வீரராக செயல்படுகிற ஒருவருடைய தகப்பனார் வீட்டுக்குள் மாட்டிறைச்சியை வைத்து சாப்பிட்டார் என்ற காரணம் கூறி ஒரு ரவுடி கும்பல், பார்ப்பன சக்திகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வீட்டுக்குள்ள பூந்து அவரை அடித்து தாக்கி அவரை கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்து இன்றைக்கு அது உலகம் பூராவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த அவர்களுடைய வன்கொடுமைக்கு எதிராக நாளை முதல் இன்ஷா அல்லாஹ் தமிழகம் பூராவும், தமிழக மாவட்ட தலைநகரங்கள் அத்தனையிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இதற்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த தாக்குதல்களுக்கு காரணமாக எது அமைகிறது? யோசிச்சு பாத்தீங்கன்னா, நாங்கள் பசுவை கடவுளாக வணங்குகிறோம், மாட்டை கடவுளாக நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் அந்த மாட்டை அறுத்து புசிக்கிறீர்கள், ஆகவே அதை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது. என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சில மாநிலங்கள்ல, இந்தியாவில் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல இறைச்சி விற்பனைக்கு தடை விதிச்சாங்க, மாடு அறுக்கிறதுக்கு தடை விதிக்கிறாங்க. நரேந்திர மோடியினுடைய ஆட்சி என்னைக்கு வந்ததோ இந்தியாவில், அன்றிலிருந்து இது குஜராத்தில் இவ்வளவு காலமாக நடந்து வந்தது. டோட்டல் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்குரிய திட்டத்தை RSS உள்ளிட்ட தீவிரவாத குழுக்கள் ஊடாக இந்த காரியத்தை காய் நகர்த்துறதுக்கு எத்தனைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வகையில தான் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஆங்காங்கே நடைபெற்ற தாக்குதலில் உச்சகட்ட தாக்குதலாக மாட்டிறைச்சியை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாருங்கிறதுக்காக ஒரு ராணுவ வீரர், நாட்டை பாதுகாக்கிற ராணுவ வீரருடைய தகப்பனாரையே அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். நாட்டை பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய மகனை அவர் அர்ப்பணம் செய்திருக்கிறார். இந்த இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று அர்ப்பணம் செய்திருக்கிறார். வெறும் 20% இருக்கிற முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே இருக்கிற பெரும்பான்மை மக்களையும் சேர்த்து பாதுகாப்பதற்காக அவர் ராணுவத்தில் இணைந்திருக்கிறார். அவருடைய தகப்பனார் தான் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காரணம் என்னவாம்? அவரு மாட்டிறைச்சியை சாப்பிட்டாரு. மாட்டிறைச்சி சாப்பிடுறது குத்தமா இருந்தா, அப்படி பார்த்தா இந்துக்களுடைய புராதன வேதங்கள் ஏதாவது லிஸ்ட்ல நிக்குமா? மாட்டிறைச்சி சாப்பிட வேணாம்னு வைங்க, அவங்க புராதன வேதங்கள், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் ஏதாவது இறைச்சியோட சம்பந்தப்படாம தான் எல்லாம் இருக்குதா? ராமாயணம் இருக்குது, கம்ப ராமாயணம் இருக்குது, ராமருடைய வரலாற்றை சொல்றாங்களே, ராமர் தான் கடவுள், அவர் தான் அயோத்தியில் பிறந்தார், நாங்க பாபர் மஸ்ஜித் அதுக்கு தான் உடைச்சோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறானே. இந்த ராமன் செஞ்ச வேலை என்ன? ராமாயணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய முழு பணியே என்ன தெரியுமா? தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்தணுமா இருந்தா அவர் மான வேட்டையாடி கொடுப்பாரு. நீ எதை புனிதமா நினைக்கிறியோ அந்த புனிதமாக நினைக்கிற அந்த உங்களுடைய ராமாயணத்திலேயே என்ன எழுதப்பட்டிருக்குது? ராவணே என்ன செய்வாராம் என்று கேட்டா வேட்டையாடுவாராம். மானு இதுகளெல்லாம் வேட்டையாடி தன்னுடைய மனைவியை வந்து சந்தோஷப்படுத்துவாராம். இறைச்சி புசிப்பது கூடாதுன்னு சொல்லி சொன்னா அவர் புசிச்சாரே. நீ கடவுளா நினைக்கிறவரு அவருடைய மனைவியை கடவுளா நினைக்கிற, அப்ப முழு கடவுள் குடும்பமே வந்து சாப்பிட்டாங்களே, இவங்களுக்கு தண்டனை இல்லையா? அப்ப இவங்களை வந்து கடவுளா நினைக்க முடியுமா? அப்ப ஓம் பார்வல இவங்க கடவுளாக ஆகுவாங்களா? ஆக மாட்டாங்க. கோயில் திருவிழாண்டு வைக்கிறான். உலக வரலாற்றிலேயே ஒரு கேவலமான திருவிழாவை நடத்தக்கூடியவர்கள் இந்த பார்ப்பன சக்திகளாகத்தான் இருக்கிறார்கள். கோயில் திருவிழா, கடவுளுக்கு பூஜை செய்கிறோம் சொல்லி கோழி எடுக்கிறான், சேவலை எடுத்து கழுத்தை கடிச்சு துப்புற காட்சியை பாக்குறீங்க. ரத்தத்தை குடிக்கிறான், கழுத்தை, கோழியினுடைய கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறாங்க. கேட்டா என்னுடைய உடம்புல வந்து கடவுள் வந்துட்டாரு, கடவுள் தான் அதை செய்யறாரு. மனுஷன் செய்யறாண்ட கூட ஒரு கணக்கு, கடவுளே வந்து இவ்வளவு கேவலமான காரியத்தை பார்க்கும்போது ஒருத்தன் உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுறான், அது எப்படி குத்தம் ஆகும்? அதே மாதிரி ஆட்டை எடுக்கிறான், கோழியை கடிச்சாலும் ஒரு கணக்கு, கும்பிட்டு பெரிய ஆட்டை எடுத்து ஆட்டுல கழுத்த குறவலைய கடிச்சு துப்புறான், அதுல இருந்து வார ரத்தத்தை குடிக்கிறான். இதெல்லாம் செய்யறியே, இது வந்து மத அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டதா? இதெல்லாம் செஞ்சுட்டு தான் என்ன செய்யறான்னு கேட்டா
முஸ்லீம்கள் செஞ்சா தப்பு. இது மட்டும் இல்ல, காசிக்கு போய் பாருங்க. காசி இருக்குது, கங்கை ஆறு இருக்குது, அந்த ஆற்றை துப்புரவு செய்யணுமா இருந்தா நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்தது. அப்ப அவன் போட்ட பட்ஜெட் என்ன? 10,000 கோடி அமெரிக்க டாலர்கள் இருந்தா தான் ஓரளவுக்கு அந்த ஆற்றை துப்புரவு செஞ்சே எடுக்கலாமா. உலகத்துல இல்லாத நோய் பூரா அந்த ஆற்றுக்குள்ள இருக்குதுங்கிறான். என்ன காரணம் தெரியுமா? முழுக்க முழுக்க மரணிக்கிறவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்ங்கிறதுனால பணத்தை கொண்டு போய் காசில போடுறான். அந்த பணத்தை அகோரிகள் என்று சொல்லி, அகோரி சாமியார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, இந்த அகோரி சாமியார் பிணந்துங்கிற சாமிமார்கள், அவன் எடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, செத்தவனுடைய பாடியை எடுத்து வெட்டி சாப்பிடுற காட்சியெல்லாம் பாக்குறீங்க. வெட்டி என்ன செய்யறான்னா, கை வேற, காலு வேற, தலை வேற, நாக்கு வேற, செத்து போன மனுஷன் செத்து போய் கிடக்குறாங்க. உனக்கு மாட்டிறைச்சியை சாப்பிட்டதுனாலயே கொண்டிய செத்து போன மனுஷனை சாப்பிடுறான, கேவலமா இல்லையா? இதை விட உலக வரலாற்றுல இப்படி ஒரு கேவலம் எங்கேயாவது இருக்குதா? அப்ப இவனை வந்து எத்தனை மாட்டி கொள்ளணும்? உயிரோட மாட்டொன்னு அறுத்து சாப்பிட்டதுக்காகவே நீங்க கொலை செய்வீங்கன்னு கேட்டா, அதுதான் உங்களுடைய செயல் என்று சொன்னால், செத்து போன மனிதன் மனிதாபிமானத்தை தொலைத்து புதைக்கப்பட வேண்டிய ஒரு சடலத்தை வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறானே, இவன் மனுஷனா? மனுஷ ஜடமா இவன் மனுஷ லிஸ்ட்ல இவங்க எல்லாம் சேருவாங்களா? பூசாரி மாறி சாமி யாரு கடவுள் வந்து இறங்குறாங்கன்னு சொல்றோமே, கடவுளுடைய பணியா இது? ஒரு கேவலமான செயலை செய்யக்கூடியவர்கள் இந்த காரியத்தை பார்த்திருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியப்படும்? இது எப்படி மனது ஒத்துக்கொள்ளும்? அப்ப என்ன பார்க்கிறாங்கன்னா, பிராமணர்கள் எதை உணவாக கொள்கிறார்களோ அதுதான் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய உணவாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பிராமணிஸ்ட் இந்துக்கள் எதை உணவாக கொள்கிறார்கள்? நாங்க காய்கறியை சாப்பிட்டா நீ காய்கறியை சாப்பிடு, நாங்க ஆட்டரிசி சாப்பிட்டா நீ ஆட்டரிசி சாப்பிடு, நாங்க மாட்டரிசியை வெறுத்தா நீ மாட்டரிசியை வெறுத்துறணும், நாங்க எதை சாப்பிடுறோம், நாங்க சீஸ் சாப்பிட்டா நீ சீஸ் சாப்பிடு. யோசிச்சு பாருங்க, மாட்டு இறைச்ச சாப்பிட்டா கொல்லணும்ங்கிறான், மாட்டுடைய சிறுநீரை எடுத்து குடிக்கிறீங்களா? இதை விட வெக்கம் என்ன வேண்டி இருக்குது? மாட்டு இறைச்ச சாப்பிட்டா கொல்லணுங்கிறான், மாட்டுல சிறுநீரை எடுத்து திருநீர் நினைச்சுக்கிட்டு குடிக்கிறாங்க. ஆனா அவங்க பூரா உயிரோட தான் விட்டு வச்சிருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? முஸ்லீம்களை அணுவாக அழிக்க வேண்டும். இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது. அதனுடைய ஒட்டுமொத்த வடிவமாகத்தான் ஆங்காங்கே இந்த செயல்பாடுகளை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இது இப்படியே தொடர்ந்தது வைங்களேன், என்ன செய்வான் தெரியுமா? ஊபியில ஆரம்பிச்சிருக்கிறான், ஏற்கனவே குஜராத்தில் இது ஆரம்பிச்சு நடைமுறையில் இருக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலமாக இது தீ போல பரவும். இன்னைக்கு தெரிய இதுக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்குது. நமக்கு தெரிய வந்ததுக்கான காரணம் என்ன? இப்ப இந்த சோசியல் மீடியா நிறைய பரவிட்டதுனால தெரிய வந்துருச்சு. இல்லன்னா நமக்கு தெரிய வந்திருக்குமா? இன்னைக்கு பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல கடார்னு வந்துருது, அதனால பாத்துறோம். இல்லன்னா நமக்கு தெரிய கூட வந்திருக்காது. இந்த அநியாயம் உலகத்துக்கே தென்படாம அப்படியே மூடி மறைச்சிட்டு போயிருப்பாங்க. இது இன்னைக்கு ஊபியில ஆரம்பிச்சது, குஜராத்ல ஆரம்பிச்சது, நாளைக்கு கர்நாடகாவுக்கு வரும், ஆந்திராவுக்கு வரும், கேரளாவுக்கு வரும், தமிழ்நாட்டுக்கே வரும். இப்படியே விட்டோம்னு சொன்னா இது எல்லாரும் கண்டு காணாம சரி நடந்துட்டு போட்டுமே நினைச்சோம்னா இதுக்கு ஒரு முடிவு கிட்டுமா? அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். மூமின்கள் அத்தனை பேரும் ஒரு உடம்பை போன்றவர்கள். உடம்பிலே ஒரு பகுதி பாதிக்கப்பட்டால் அதனுடைய கஷ்டத்தை முழு உடம்புமே உணர்வதை போன்று ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டால் இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் அதனால் பாதிக்கப்பட்டதாக உணர்வார்கள். யோசிச்சு பாருங்க, இதை விட ஒரு கொடுமை இருக்கணுமா? இந்த உலகத்துல வாழ முடியுமா? அவன் ஒரு இறைச்சதுன்றதுக்காக நேத்து ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டா, பாஜகவினுடைய தமிழகத்தை சேர்ந்த பாஜகவினுடைய ஒரு முக்கியஸ்தர் அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, குழந்தைகள் தவறுதலாக குற்றம் செய்து விட்டன அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு ஆளை வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சு கொண்டிருக்கிறாங்க, அது எப்படி புரிஞ்சுக்கணுமா? குழந்தைகள் தவறுதலாக குற்றம் செய்து விட்டன. உங்க அம்மாவை கொண்டா இப்படி சொல்லுவியா? உங்க அத்தாவை கொண்டா இப்படி சொல்லுவியா? உன் புள்ளைய கொண்டா இப்படி சொல்லுவியா? உன்னுடைய உறவுக்காரனை கொண்டா இப்படி சொல்லுவியா? குற்றவாளிக்கு வச்ச பேர் என்ன? குழந்தைகள். யாக்கூப் மேமனுக்கு சொல்லுவாப்போம், குழந்தை தவறுதலாக குற்றம் செய்து விட்டது சொன்னீங்க. அஜ்மல் கசாப்புக்கு சொன்னீங்களா? அவங்களுக்கு முஸ்லீம் என்று வந்தா அவன் குற்றவாளி, தீவிரவாதி, இந்த உலகத்தில் தீண்டத்தகாதவன், அவனை கொல்ல வேண்டும், கொலை செய்ய வேண்டும், புதைக்க வேண்டும். ஆனா இதே ஒரு இந்து செஞ்சிட்டா அவன் குழந்தையாம். குழந்தைகள் தவறு செய்து விட்டன என்று புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ஒரு மனிதநேயத்தின் ஒரு பார்வையாயுது. ஆகவே இந்த குற்றங்கள் இப்படியே தொடர்ந்தால் கண்டிப்பாக தமிழக வாழ் மக்களோ, இந்தியா வாழ் மக்களோ, ஆசியா வாழ் மக்களோ, நீ ஒவ்வொரு நாடா பரவுதுங்க. மியான்மர்ல ஆரம்பிச்சான்,
இலங்கையில கிளப்ப பார்த்தான். இப்படி ஒவ்வொரு நாட்டா என்ன செய்யறான்னு கேட்ட இந்த RSS பஜ்ரங்தள் இது போன்ற அமைப்புகள் தங்களுடைய தீவிரவாத சிந்தனையை முஸ்லிம்களுக்கு எதிராக கிளறிவிட்டு கொள்கையோடு நின்று மோத முடியல. இந்த ஏகத்துவத்தோடு அவங்களுடைய கொள்கையை கொண்டாந்து வச்சு கொள்கையோட கொள்கை மோதி அவருடைய கொள்கையை வளர்க்க முடியல. பார்த்த ஆய்வெல்லாம் பார்க்கிறோம்ல. 2050 ஆண்டுகள் காலப்பகுதியில் 2020 தாண்டும் போது இந்தியாவில் இஸ்லாம் வேகமாக பரவும். 2050 தாண்டுகிற நேரத்தில் இந்தியாவிலே கடுமையாக வேகமாக பரவக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் மாறும் என்று ஆய்வை பார்க்கிறோம். 2050 பிரான்ஸ் முஸ்லிம் நாடாகவே மாறிவிடுமோ என்று அஞ்சுகிற அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம். எல்லாம் பொறுக்க முடியாமத்தான் இது மாதிரி காரியங்களை காய் நகர்த்துகிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக இந்திய வாழ் முஸ்லிம்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தமிழகத்திலே நடக்க இருக்கிற போராட்டம் இருக்கிறது, ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலும் நடத்த இருக்கிற இந்த போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்தோடு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும். இல்லன்னு வைங்களேன், எதிர்கால சந்ததிகள் அட்ரஸ் இல்லாத சமுதாயமாக நாம் எந்த விதத்திலேயுமே இந்த சமுதாயத்தில் குரல் எழுப்ப முடியாதவர்களாக, குரல் வலை நெருக்கப்பட்டவர்களாகத்தான் இந்த சமுதாயத்திலே நாம் வாழ வேண்டி வரும். அதனால இந்த போராட்டத்திற்கு நம்மால் முடிந்த எல்லா ஒத்துழைப்புகளையும் வழங்கி இந்த போராட்டம் நாடளாவிய ரீதியில் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை உண்டு பண்ணி இந்த போராட்டத்தை உலக சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு சென்று இந்த செய்திகளை நாம் பரப்புகிற நேரத்தில், அதற்கு ஒத்துழைப்பு நல்குகிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு எதிர்கால இந்திய மக்கள், எதிர்கால முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்வதற்குரிய காலம் கனியும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக, இதற்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கியர் உருவானாக.